அந்த தேவை இருக்கு, அதுக்கான அதையும் நம்ம கொண்டு வர போறோம். தொடர்ந்து அரசு மருத்துவமனை சுகாதாரம் ஆல்ரெடி ஒரு பெருச்சால் இஷ்யூ இந்த பிரச்சனை எல்லாம் இந்த 2 மாசத்துல வரல. இந்த பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய நீண்ட நாட்களாக நிர்வாக சீர்கேடுனால அந்த முறையா சாலை அந்த சாக்கடை வசதியில் அமைக்காதனால அந்த பெஸ்ட் அந்த எலிகள் போன்ற அந்த இவங்களை கட்டுப்படுத்தாதனாலதான் வந்திருக்கு. இப்ப நம்ம அரசு பதவியேற்ற பிறகு அதற்கான முயற்சிகள் நம்ம ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக விரைவில் இந்த மாதிரி தொந்தரவுகள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வராம நான் பாத்துக்கோம். எங்கங்க இல்ல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம படுக்கை வையும் நம்ம புதுசாக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பெட் லினன்ஸ் நம்ம புதுசா நம்ம கொடுக்க போறோம். அதனால இந்த பிரச்சனைகளும் இனிமேல் வராது. எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்றது இல்ல அப்படின்றாலும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. குறிப்பா கோவை அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் லஞ்சம் வாங்குறது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இல்ல நான் மீண்டும் இந்த அரசு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த அரசு நேர்மையான வெளிப்படையான அரசு, ஊழலற்ற லஞ்சமற்ற அரசு கொடுக்குறவங்க தான் மாண்புமிகு முதலமைச்சர்களின் லட்சியம். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அதுதான் நாங்கள் அமைச்சர்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மருத்துவமனையில் இருக்கிற பணிபுரியும் ஊழியர்கள், குறிப்பா அந்த துப்புரவு அந்த பணியாளர்கள் மற்றும் அந்த சேவை நீங்க சொல்ற அட்டண்டர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரசவ வார்டில் இருக்கிற அங்க வேலை செய்யற பணிபுரியும் ஊழியர்கள்லாம் அந்த நோயாளிகிட்டும் அவங்க உறவினர்கள்ட்டையும் பணம் வாங்குவதற்கான கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருக்கு. மறுக்கலாம் இல்லை. நம்ம பாத்தீங்கன்னா கேஎம்சில ஆய்வுக்கு போனப்ப இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு 4 பேர் அவங்க ப்ரூவ் பண்ண பிறகு அவங்க பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதை தான் நான் இந்த செய்தியும் நம்ம எல்லா மருத்துவமனை ஊழியர்கிட்டும் நம்ம சொல்றோம். நிச்சயமாக இந்த அரசு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குவதை நம்ம கண்டிப்பா ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. தயவு செய்து இதை ஒரு சேவையா செய்யணும். ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க. இல்ல தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். பெரும்பாலான அந்த மருத்துவ தேவைகளுக்காக அது கவர் ஆகிட்டு இருக்கு. இப்ப மேலும் அதை நம்ம அந்த ஸ்கோப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்கும். இல்ல பாப்போம் பட்ஜெட். நன்றி.